சாலிட் ஸ்டார்ட் பண்ண பேபிஸ்க்கு ஃபிஷ் எப்போ எப்படி கொடுக்கலாம், பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ற பேபி சேஃப் ஃபிஷ் லிஸ்ட்டுமே பார்த்துடலாம். 6 months ஆனதுமே பேபிஸ்க்கு இணை உணவு கொடுக்கும் போதே நம்ம முட்டை, சிக்கன், மீன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 7th monthல இருந்து என்னோட பேபிக்கு முட்டை, சிக்கன், ஃபிஷ்னு 1 by 1 கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பேபிஸ், பிரெக்னன்ட் லேடிஸ், பிரஸ்ட் ஃபீடிங் மதர் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பெரிய சைஸ்ல இருக்க கடல் மீன் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுல மெர்க்குரி கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு பதிலா கடல் மீன்கள்லயே சின்ன சைஸ் மீனா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏரி மீன்களை நம்ம தாராளமா கொடுக்கலாம். சோ பீடியாட்ரிஷியன் பேபிக்கு என்ன மீன் எல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் சேஃப்னு சொல்றாங்கன்றத நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன், கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு விரால் மீன் தான் எடுத்திருக்கேன். இது ஏரி மீன் தாங்க, நடுவுல சிங்கிள் முள் மட்டும் தான் இருக்கும். சோ பேபிஸ்க்கு பயப்படாம கொடுக்கலாம். அதுவும் இல்லாம விரால் மீன் எல்லாம் உயிரோட தான் விற்பாங்களே, சோ நம்ம தைரியமா வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மீன். இதுல இருந்து ஒரு 2 பீஸ் மட்டும் பாப்பாக்குன்னு தனியா எடுத்து இதுல மிளகு தூளும் மஞ்சள் தூளும் 2 பக்கமும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம தாராளமா பேபிஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஆல்சோ டாக்டர் டாக்ஸ் ஹைலைட்லயுமே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பேபிஸ்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டுமே தெரியும், ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மீன்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர்ல நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மலா ஒரு இட்லி தட்டுல வச்சு நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் பேபிஸ்க்கு ஏரி வவா மீன் வச்சு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ண ஃபிஷ் ரெசிபி போட்டிருந்தேன், அதுவும் செக் பண்ணி பாருங்க. அதுல பீடியாட்ரிஷியன்ஸோட கிளிப்ஸ்மே ஆட் பண்ணிருப்பேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு 10 minutesக்கு இதை ஒரு இட்லி பாத்திரத்துல போட்டு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ல DHA அண்ட் புரோட்டீன் இருக்கிறதுனால பேபிஸ்க்கு பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே கம்பல்சரி பேபிஸ்க்கு ஃபிஷ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பேபிஸ்க்கு ஃபிஷ் நீங்க எது கொடுத்தாலுமே அதோட தோலை நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருந்த இந்த விரால் மீன்ல ஒரே ஒரு முள் தான் இருக்கும், அதுவும் சென்டர்ல மட்டும் தான் இருக்கும். பீடியாட்ரிஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற பேபி சேஃப் மீன் எல்லாமே நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கடல் மீன்ல சின்ன சைஸ்ல இருக்கிற மீனை நீங்க எடுத்துக்கலாம், சின்ன ஐலை கூட எடுத்துக்கலாம். அது இல்லாம மத்தி மீன், நெத்திலி, ஏரி வவ்வா, ஜிலேபி, கெளுத்தி மீன் கூட பேபிஸ்க்கு கொடுக்கலாம், ரோகு கொடுக்கலாம், அண்ட் வட்டா, நாக்கு மீன் இது எல்லாமே பேபி சேஃப்னு பீடியாட்ரிஷியன் சொல்லிருக்காங்க. இதெல்லாமே நீங்க பேபிஸ்க்கு கொடுக்கலாம். பெரிய சைஸ்ல இருக்க வஞ்சரம், சுறா மாதிரியான மீன்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். வஞ்சரத்துல சின்ன சைஸ் வஞ்சரம் கிடைச்சா அதை எப்பயாவது ரேரா கொடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் முள்ளெல்லாம் நீக்கி வேக வச்ச மீனை நீங்க பேபிஸ்க்கு அப்படியே ஃபீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்ச மீனையே தனியா எடுத்து அது கூட கொஞ்சமா குழஞ்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். பேபி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமா சுடு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா இதை மேஷ் பண்ணி அப்படியே ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ண ஃபிஷ் ஐட்டம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க பேபிஸ்க்கு ரெகுலரா ஃபிஷ் கொடுங்க. இன்னும் நிறைய ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ்க்கும் டிப்ஸ்க்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.